யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்கக்கூடிய நண்பருக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. எஸ், திஸ் இஸ் பிரணவ் மகி. யூடியூப் சேனல் தொடங்குங்க, லட்சத்துல சம்பாதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நான் வந்து ஃபியூ மந்த்ஸ் பேக் போட்டிருப்பேன். அந்த ஒரு வீடியோல இருந்து மட்டும் எனக்கு 33,000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரே கான்டென்ட் 2 சேனல்ல நான் பப்ளிஷ் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ மட்டுமே எனக்கு 33,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. எகெயின் நான் சொல்றேன், இந்த ஒரு வீடியோ மட்டுமே எவ்ரி மந்த் எனக்கு 10,000 ரூபாய்க்கு பக்கம் கொடுத்துருக்கு. நீங்க பாசிவ் இன்கம் யூடியூப்ல இருந்து ஈஸியா எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ 23,000 ரூபாய் பிளஸ் ஒரு 10,000 ரூபாய் 33,000 ரூபாய் கொடுத்துச்சு இல்லையா, அது இவ்வளோ குயிக்கா கொடுக்கறதுக்கான நான் ஃபாலோ பண்ண ஒரு 7 ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதுல நம்பர் 1 என்ன தெரியுமா? ஹூக். அதாவது நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அல்லது ஒரு விஷயத்தை காட்டுறீங்க அல்லது ஒரு விஷயத்தை சொல்றீங்க அப்படின்னா அந்த ஹூக் கொக்கி போட்டு இழுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லட்சத்துல சம்பாதிங்க, யூடியூப் சேனல் தொடங்குங்க அப்படின்ற மாதிரி இப்பவே தொடங்குங்க அப்படின்ற மாதிரி டைட்டில்லையும் தம்ப்நெயிலையும் நான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி வீடியோ தொடங்கின உடனே ஆன்லைன்ல நீங்க மற்ற வீடியோஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்றீங்களா, நீங்களும் யூடியூப்ல பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே, மேபி நீங்க கூட அந்த வீடியோ பார்த்துருக்கலாம், உங்க எல்லாத்துக்குமே ஏதோ சொல்ல வரான்டா, அப்ப நம்மளும் யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிக்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நிறைய நேரம் பார்த்துருப்பீங்க. விச் இஸ் கால்டு ஹூக் அப்படின்ற மாதிரி, கொக்கி போட்டு இழுக்கிறது. ஹூக்னா என்ன? ஊக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இந்த கொக்கி போட்டு இழுக்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவோட டைட்டில்லையும் தம்ப்நெயிலையும் ஃபர்ஸ்ட் மினிட்லையும் நீங்கள் வைக்கணும். அண்ட் இன்னுமே உங்களால் எப்பெல்லாம் போர் ஆகுது, ஆடியன்ஸ் வந்து உங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைப்பாங்களோ அந்த டைம்ல எல்லாம் அப்படியே கொக்கி போட்டு எடுத்துட்டு போகணும். இதை ப்ராப்பரா பண்ணக்கூடிய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் சக்சஸ் ஆகுறாங்க. அந்த படம் பல கோடி வருவாயை கொடுக்குது தியேட்டர்ஸ்ல. ஸோ அதே மாதிரி நாமளும் இந்த ஹூக் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த மஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, வேல்யூ விசஸ் வேல்யூ லெஸ் அப்படின்ற மாதிரி. நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அது வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணும். நீங்க வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வைங்களேன், ஆடியன்ஸ் தொடர்ந்து அந்த வீடியோவை பார்ப்பாங்க. வேல்யூலெஸ்ஸா இருந்துச்சு, பிராங்க் பண்றது, அதே மாதிரி ட்ரோல் பண்றது, கண்டதை எடுத்து வீடியோ போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா ஆடியன்ஸ் ஏன் அந்த வீடியோ பார்க்கணும்? அப்ப ஒரு வீடியோ நல்லா வியூஸ் போகணும், உங்களுடைய சேனல் நல்லா க்ரோ ஆகணும், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய நேரம் பார்க்கணும், மானிட்டைஸ் ஆகணும், நமக்கு நல்ல இன்கம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வேல்யூபிளான வீடியோஸ் போடுங்க. இப்போ இந்த ஒரு வீடியோ மட்டுமே எனக்கு 33,000 கொடுத்துருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட நியர்லி 10,000 பேர் அந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட நியர் டு 1000 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேல்யூ இல்லாமல் லைக் பண்ணுவாங்களா? வேல்யூ இல்லாமல் வந்து லைக் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா? ஸோ நீங்கள் ஒரு வீடியோவை கொடுக்குறீங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்கணும். ஒன்று, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை அப்படின்னா அவங்களை என்டர்டெயின் பண்ணணும். யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குயிக்காக பிராண்ட் ஆவீங்க, உங்களுக்கு நல்ல இன்கம் அந்த சேனல்லேருந்து ஜென்ரேட் ஆகும். என்டர்டெயின்மெண்ட் சேனலை விட இந்த மாதிரி வேல்யூ ப்ரொவைட் பண்ணக்கூடிய சேனலுக்கு ஆர்பிஎம்மும் அதிகம். ஓகேவா? அடுத்த ஒரு விஷயம், ஒரே வீடியோவில் 33,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு மிக முக்கியமான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் வீடியோ விசஸ் லாங் வீடியோ அப்படின்றது. அதில் இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு சூப்பர் லாங் வீடியோவை நான் போட்டிருப்பேன். நான் நினச்சேன் அந்த வீடியோவை 5 நிமிஷத்தில், 3 நிமிஷத்தில், 10 நிமிஷத்தில், 5 நிமிஷத்தில், 20 நிமிஷத்தில் கூட போட்டிருக்க முடியும். பட் நான் 34 நிமிஷம் எடுத்துகிட்டு வரங்காட்டி தான் அந்த வீடியோக்கு இவ்வளோ பணம் அப்படின்றது வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். லாங் வீடியோ போடுறீங்கன்னா மினிமம் 8+ மினிட்ஸ், 10+ மினிட்ஸ் மினிமம் நான் சொல்கிறேன். இஃப் பாசிபிள் 15 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் போங்க. பெரிய பெரிய விளாகர்ஸ் முகத்தை காட்டி பண்ணுறவங்க எல்லாமே பிளான்ட்டு எந்த ஸ்கிரிப்டும் இல்லாமல், மக்களே நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நடந்து போயிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன், அங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேமரா பிடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக வந்துடும். ஸோ அவங்களோட கான்டென்ட் பேசிக்காகவே 30 நிமிஷம், 40 நிமிஷம், 1 மணி நேரம் வந்துடும். ஸோ தட் நல்ல ஒரு ரீச் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நல்ல ரீச் அண்ட் இவ்வளோ மணி கொடுக்கறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் லாங் ஃபார்மேட். அதாவது அதிக நேரம் போடுறது. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் வீடியோவோட லென்த் அதிகப்படுத்துங்க. கூடவே அதுக்காக நீங்கள் வந்து லைக் ஸ்டஃப் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணீங்க அப்படின்னா பெட்டராக இருக்காது.
குவாலிட்டியாக பெரிய ஸ்கிரிப்ட் எடுத்து அல்லது ஸ்கிரிப்ட்லெஸ்ஸாக இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு கேட்சியாக பண்ணணும். ஓகேவா? ஸோ இனிமேல் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அது லாங் வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ட்ரை பண்ணுங்கள். அது எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி. பிரணவ் எனக்கு குக்கிங் நான் வந்து சட்னி தான் செய்ய சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு எக்ஸம்ஷன். ஓகேவா? அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம், நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கூட இருக்குது. நீங்கள் குவாலிட்டியாக வீடியோ போடணும். குவாலிட்டி நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் டாப்பிக்கை சூஸ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பமாகுது. ஓகேவா? நீங்கள் வீடியோவோட டாப்பிக்கை சூஸ் பண்ணீங்களே என்ன வீடியோ நெக்ஸ்ட்டு போடலான்ட்டு அங்கேருந்து ஆரம்பமாகுது. நீங்கள் ஒரு 4 டாபிக் எடுத்து அந்த 4ல் எது நச்சுன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கேயே நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த குவாலிட்டி அப்படின்றது எங்கே ஆரம்பமாகுது அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் ரிசர்ச். இப்போ அது பண்ணலாமா இது பண்ணலாமா, கொஞ்சம் நேரம் விக்கிபீடியாவில் மேய்ஞ்சிட்டு, கொஞ்சம் ChatGPTல மேய்ஞ்சிட்டு, கொஞ்சம் மற்றதெல்லாம் மேய்ஞ்சிட்டு, கொஞ்சம் புக்ஸும் மேய்ஞ்சிட்டு, கொஞ்சம் அதெல்லாம் தாண்டி குவாலிட்டியாக ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு வீடியோ பண்ண போகிறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் ஃபால் வீடியோ, மாஸ்டர்பேட் பண்ணக்கூடாதுன்ற வீடியோ அல்லது ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை குவாலிட்டியாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு தரவுகளை எடுங்க. அதாவது ஸ்கிரிப்ட் குவாலிட்டியாக எடுங்க அப்படின்ற. அதுக்கடுத்து நீங்கள் ஆடியோ பண்ணுறது, இப்போ நான் மெனக்கிட்டால் நான் இதெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், ஐஃபோனே நல்லா கேப்சர் பண்ணும். பட் இருந்தாலும் அந்த கிறிஸ்டல் கிளியராக ஒரு விஷயம் அப்படின்றது கேப்சர் பண்ணுது. கூடவே நான் வந்து ஒளராமல் பிளாப்லா இல்லாமல் பிளாபரிங் இல்லாமல் நான் பேசுகிறேன் இல்லையா, அந்த ஒரு கிளியராக பேசக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வாங்க. இது டே 1ல் வந்துடாது. நானும் கேமராக்கு பின்னாடி 100 கட்டு 1000 கட்டு இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு வீடியோவை டெலிவர் பண்ணல, அது வந்து கைஸ் இது வந்து அப்புறம் என்னென்னா அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்துக்கிட்டு இது வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபில்லிங் வேர்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் எல்லாரும் பேசல வரும். ஈவன் மதன் கௌரி முதற்கொண்டு எல்லாத்துக்கும் வரும். பட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல, பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடியோ குவாலிட்டியாக இருக்கணும். மிக முக்கியமானது எடிட்டிங். 50% நான் மதிப்பு வந்து எடிட்டிங் நான் கொடுப்பேன். நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லெவலில் லேர்ன் பண்ணிக்கோங்க. மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஷாட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ கூட மோஸ்ட்லி இந்த வீடியோ இருக்குல்லையா, ஒரே வீடியோவில் 33,000 கொடுத்துச்சு இல்லையா, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஷாட்டில் தான் மேக் பண்ணேன். நானே அதை உட்காந்து எடிட் பண்ணேன். ஓகேவா? இப்போ மேபி இந்த வீடியோ வந்து கேப்கட்டில் கூட நான் எடிட் பண்ணலாம். பட் நீங்கள் ஏதோ ஒரு ப்ரொஃபஷ்னலான எடிட் தான், நான் வந்து டாவின்ஸ் தான் கற்றுப்பேன், நான் வந்து ப்ரீமியர் ப்ரோ தான் கற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி இல்லை. கைன் மாஸ்டர், இன்ஷாட், கேப்கட், இதுவே மோர் தென் எனஃப். ஓகேவா? இப்போ வரைக்கும் பெரிய பெரிய கான்டென்ட் கிரியேட்டர் இன்ஷாட்டையும் கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணிய லட்சக்கணக்கில் மணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மில்லியன்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ குவாலிட்டி வந்து எடிட்டிங்கில் காட்டுங்க. கிளிச்சஸ் இல்லாமல் எடிட் பண்ணுறது, கொஞ்சமாக கலர் கிரேட் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே நீங்கள் பின்னாடி வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி குவாலிட்டியில் நீங்கள் தம்ப்நெயில் மேக் பண்ணுறதையும் SEO பண்ணுறதுலையும் நீங்கள் வந்து முக்கியமாக இந்த 2 இடத்துலையும் வந்து நீங்கள் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எப்படி ப்ரொனவ் பண்ணுறது அப்படின்ட்டு இன்னும் இன்டெப்த்தாக உங்களுக்காக ஒரு 3 hours மாஸ்டர் செஷன் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன். யூடியூப்பை ப்ராப்பராக லேர்ன் பண்ணி அதிலிருந்து க்ரோ பண்ணி பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு யூடியூப் 2026 அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் 2026க்கு முன்னாடி அல்லது 2024 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் நம்ம ஒரு சேனலை பெஸ்ட் பாசிவ் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸாக ஒரு யூடியூப் சேனலை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அங்கே AI ரிலேட்டடாக இன்னும் டாப் 5 க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ், Q&A, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். அதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா SEO அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா? நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீடியோவை மாங்குன்னு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனா வைக்கணும்னா எங்கே இருக்கணும்? குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிற இடத்துல இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபிஷ் டேங்க் விற்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மீன்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும், அந்த ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு தான் பிடிக்கும். இப்போ உங்கள்கிட்ட இந்த மீன் தொட்டியை சேல் பண்ண முடியுமா, இல்லை உங்களோட குழந்தைங்கள்ட்ட சேல் பண்ண முடியுமா? கொஞ்சம் ஒரு அடலசன்ட் ஏஜில் இருக்கவங்கள்ட்ட ஈஸியாக சேல் பண்ணிட முடியும். இப்போ இதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் காரு ஒரு நார்மல் பீப்புள் வாங்குவாங்க. ஓகேவா? அதுவே 1 கோடி 2 கோடி கார் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியன்ஸ்கிட்ட தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இதே மெத்தட் தான் உங்களுடைய வீடியோவை யார் பார்க்குறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அல்லது உங்களுடைய வீடியோவை யார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புஷ் பண்ணலாம். யூடியூப்பில் அல்காரிதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ரொம்ப உள்ளே போயிட்டு இன்டெப்த்தாக அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பேசிக் SEO எனஃப். பேசிக் SEOவில் டைட்டில் ப்ளஸ் தம்ப்நெயில்
ஓகேவா? அங்கிருந்தே உங்களுக்கு ஆரம்பமாகுது. டைட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கீவேர்ட்ஸு, ஹேஷ்டேக்ஸு, கொஞ்சம் கேட்சியான வேர்ட்ஸு, கிளிக் பைட்டான விஷயங்கள், எமோஜிஸ், தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பார்த்த உடனே அவங்க உங்களுடைய வீடியோவை கிளிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி நிறைய பேர் உங்கள் தம்ப்நெயிலை கிளிக் பண்ணும் பொழுது உங்கள் தம்ப்நெயிலுக்கு உங்கள் வீடியோக்கு CTA கிளிக் த்ரூ ரேட் அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் உங்களுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு புஷ் பண்ணும். அதே மாதிரி தான் வீடியோவோட குவாலிட்டி இருக்கும் பொழுது ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன் அதிகமாகி உங்களுடைய வீடியோவை நிறைய பேருக்கு புஷ் பண்ணும். முக்கியமாக இந்த SEOல டைட்டில், டெஸ்கிரிப்ஷன் அண்ட் அதே மாதிரி டேக்ஸை வந்து நான் சொல்லுவேன். இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு யூஸ் பண்ணி எப்படி பெஸ்ட்டாக SEO பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ லைவ் கிளாஸில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேவா? அண்ட் கடைசி ஒரு டிப் என்ன தெரியுமா? ஹூக்கு கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து வந்து வேல்யூபிளான வீடியோவை நீங்கள் மேக் பண்ணணும். அடுத்து வந்து முடிஞ்ச வரைக்கும் லாங் வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பர் லாங் வீடியோ போங்க. அடுத்து குவாலிட்டியாக இருக்கணும். உங்களுடைய ஆடியோ, வீடியோ, ஸ்கிரிப்ட், SEO எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா SEO ஆர்கானிக் growth நோக்கி இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. நம்முடைய தி க்ரோ ஹப் பிரணவ் மகி என்னோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வீடியோக்கும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நிலையும் ஒரு வீடியோக்கு 33,000 கிடையாது 3 லட்சம் கூட மேக் பண்ண முடியும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னத்த தேதிக்கு நம்ம கம்யூனிட்டியில், க்ரோ ஹப் கம்யூனிட்டியில் 200க்கும் மேற்பட்ட சேனல்கள் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். இதே யூடியூப்ல நம்ம டைம் பாஸுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு மற்றவங்களோட சேனல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்த இதே நேரத்தில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேலே இதே யூடியூப்ல இருந்து AdSense ரெவென்யூஸ் அப்படின்றது எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் யூடியூப்பை டைம் பாஸுக்கு பார்க்க போறீங்களா, இல்லை யூடியூப்ல ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா மாதிரி ஒரு பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ண போறீங்களா அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எஸ், திஸ் இஸ் பிரணவ் மகி அப்படிங்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் சேனல் உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்க போகுது. ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா போன வீடியோவில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் கால் டு ஆக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆடியன்ஸ் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுல நிறைய % ஆஃப் மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் விட்டுட்டு நீங்கள் கான்டென்ட் கிரியேஷனில் யூடியூப்ல பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம லைவ் கிளாஸில் மீண்டும் சந்திப்போம். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வரேன். பாய், டேக் கேர்.